வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து பர்சன்டேஜ் டாபிக் பார்க்குறோம். இதில் பார்ட் 5 வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்ட் 4 வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எண்ணில் அந்த எண் என்ன? இப்போ அந்த எண் நமக்கு தெரியாது. அந்த எண்ணை நம்ம என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ல இருந்து என்ன பண்ணணும்னா 25% ஆஃப் எக்ஸை கழிக்கணும். 25% ஆஃப் எக்ஸை கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 120 கிடைக்குது. அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 100லேருந்து 25 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 75. ஓகேவா? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 75x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 120. அப்போ என்ன பண்ணணும்? 75x இங்கிட்டு வச்சுட்டு 120 இன்ட்டு 100. இந்த 75 என்ன ஆயிரும்? டிவைடட் பைல வந்துடும். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 160 கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துலாம். 5ஆல் அடிக்கலாம். 1 5 5, 5 25, 1 2 10, 4 5 20. திருப்பி இதையும் 100ஐயும் 5ஆல் அடிக்கலாம், இல்லாட்டி 3ஆல் அடிக்கலாம். 5 3 15, 8 3 24. திருப்பி 1 5 5, 2 10, 20. ஸோ 8 இன்ட்டு 20 என்னது? 160. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 160. இதை நம்ம டைரக்டாகவும் பண்ணலாம். எப்படின்னா 25% குறையுது அப்படின்னா டோட்டலாக என்ன பண்ணுவோம்? 100லேருந்து 25 கழிச்சோம் அப்படின்னா 75. ஸோ 75% வேல்யூ தான் என்னது? 120 அப்படின்னு ஈக்குவல் பண்ணி டைரக்டாக ஆன்சரும் பண்ணிடலாம். அடுத்த கொஷின் பாருங்க. அடுத்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தேர்வில், இது கொஞ்சம் வித்தியாசமான கொஷின் தான், ஆனால் ஈஸியாக பண்ணலாம். ஒரு தேர்வில் ஏ என்பவர் பியை விட 25% மதிப்பெண் அதிகம் பெறுகிறார். ஓகேவா? ஸோ அப்போ ஏ பியை விட 25%. ஸோ அப்போ 25%. பி ப்ளஸ் 25% தான் ஏ. அடுத்து பி என்பவர் சியை விட 10% குறைவு. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் 10%. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். அடுத்து சி என்பவர் டியை விட 25% அதிகம். அப்போ டி பிளஸ் 25%. இதான் அவங்க கொடுத்துருக்காது. இப்போ டியோட மதிப்பெண் என்ன? மொத்த மதிப்பெண் 500னா அதில் டியோட வேல்யூ 320. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? டிக்கு 320ன்னு போட்டு இந்த 320ல் தான் 25% கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணால் சியோட வேல்யூ கிடைச்சிரும். அப்போ 320ல் 25% என்ன? ஓகேவா? ஸோ 25%னா என்ன பண்ணுவோம்? 320 இன்ட்டு 25 டிவைடட் பை 100ன்னு போடுவோம். 25 டிவைடட் பை 100 சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1/4 கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? 320 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 80 வரும். ஸோ அப்போ இந்த 25%ங்கிறது வேல்யூ என்னது? 80. அப்போ 320ஓட 80 கூட்டினோம்னா சியோட வேல்யூ 400. அப்போ சியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 400ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சியோட வேல்யூ 400ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 400 நம்ம எங்கே அப்ளை பண்ணணும்? பிக்கு அப்ளை பண்ணணும். ஏன்னா நமக்கு ஃபைனலாக ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ பிக்கு அப்ளை பண்ணணும். பிக்கு என்னென்ன? சி கண்டுபிடிச்சோன்னா சியிலேருந்து 10% மைனஸ் பண்ணணும். அப்போ 400ல் 10%னா 40 கழிச்சோம்னா எவ்வளோ வருது? 360. அப்போ பியோட வேல்யூ 360ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் போட்டோம் இல்லையா? ஏ பி ப்ளஸ் 25ல் போடணும். 25னா என்ன அர்த்தம்? 360ல் 25% கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 360ல் 25% எவ்வளோ? 25னா என்ன அர்த்தம்? 1/4. அப்போ 360 டிவைடட் பை 4னா 90 கிடைக்குது. அப்போ ப்ளஸ் 90. 360 ப்ளஸ் 90ங்கிறது 450. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000 இருந்திருக்கு. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறையுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இயர் 4% கண்டுபிடிச்சி அதை கழிக்கணும். செகண்ட் இயரில் 4% கண்டுபிடிச்சி கழிச்சோம் அப்படின்னா தற்போதைய மதிப்பு கிடைச்சிரும். ஸோ 70,000ல் 4% என்ன? 10%ங்கிறது 7,000. 1% அப்படிங்கிறது 700 ரூபாய். அப்போ 1% 700 ரூபானா 4%னா என்ன அர்த்தம்? 4ஆல் வகுக்கணும். 4ஆல் பெருக்கணும். 7 நாங்கள் 28. அப்போ 2800 ரூபா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் 4% குறையுது அப்படின்னால என்ன பண்ணணும்? இந்த 2800 கழிக்கணும். கழிங்க. 0 0, 10ல் 8 போச்சுன்னா 2, 9ல் 2 போச்சுன்னா 7 தானே? 7, இங்கே 6 இருக்கும். ஓகேவா?
ஸோ கரெக்டாக 67,200 ரூபாய் கிடைக்குது. இது செகண்ட் இயருக்கு வரும்போது அகெயின் என்ன பண்ணணும், 4% கண்டுபிடிச்சு கழிக்கணும். ஸோ 1%ங்கிறது 672 ரூபாய். 4%னா பெருக்குங்க. 8 7 28க்கு 8 மிச்சம் 2 5 24 26. ஸோ 2688 ரூபா வருது. அதை நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். இது நீங்கள் ஃபார்முலா படி போனீங்கன்னா டைம் ஆகும். அதனால இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஈஸி ஆயிரும். ஸோ 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே 9 இருக்கும். 9ல் 8 போச்சுன்னா 1. அடுத்து இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ 11ன்னு வச்சுக்கலாம். 11ல் 6 போச்சுன்னா 5. அகெயின் இங்கே 6 இருக்கும். 6ல் 2 போச்சுன்னா 4, 6. ஸோ 64,512 அப்படிங்கிறதா ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு எண்ணின் 40லிருந்து 40%லிருந்து 40 கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? ஒரு எண்ணின் 40% என்னன்னு தெரியாது நம்ம, அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதோட 40%னா என்ன, 40% ஆஃப் எக்ஸ்லேருந்து -40 பண்ணோம்னா அது 40க்கு ஈக்குவல். இதான் ஈக்குவேஷன். இது சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிட போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நம்பரை இங்கே கொண்டு போனோம் அப்படின்னா இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். 2 5ன்னு வச்சுக்கலாமா? அப்போ 2x5 is equal to 80. ஏன்னா -40 இந்த பக்கம் போகும்போது +40 ஆயிடுது. அப்போ என்ன கிடைக்குது, 2x + 5 is equal to 18 கிடைக்குது. நம்ம என்ன பண்ணணும், அகைன் 2x is equal to 80 into 5. ஏன்னா இங்கே டிவிஷனில் இருக்கிறது அங்கிட்டு போகும்போது மல்டிபிகேஷனில் வரும். அகைன் என்ன பண்ணணும், இந்த 2 வந்து டிவிஷனில் வந்துடும். ஸோ அடிங்க 40 கிடைக்குமா? இப்போ 5 20 அப்படிங்கிறப்போ 200 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 200. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது தான். பட் இந்த ஈக்குவேஷனை நம்ம கரெக்டாக போட்டோம்னா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இரு எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணின் 116 2/3% எனில் முதல் மற்றும் இரண்டு எண்களின் இடையே உள்ள விகிதம். இரு எண்களின் கூடுதல், ரெண்டு எண் என்னன்னு தெரியாது, நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இரண்டு எண்களோட கூடுதல் என்பது இரண்டாம் எண்ணின் இந்த வேல்யூக்கு சமம். இரண்டாம் எண் எது, ஒய். அப்போ 116 2/3%. இதை வந்து நம்ம மாற்றி எழுதிடலாம். அப்போனா தான் நம்மளால ஈஸியாக போட முடியும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். 116 × 3னா 3 18க்கு 8 மிச்சம் 1 1 3 1 4 1 3 3 348 + 2னா 350 கிடைக்கும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 350/3 வரும். பர்சன்டேஜ்னா × 100. ஓகேவா? சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இது வந்து இரண்டாம் எண்ணோட வேல்யூ. அப்போ 116 2/3% ஆஃப் த செகண்ட் நம்பர், அதனால ஒய் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ரேஷியோ ஒய் கண்டுபிடிக்கணும். அதாவது x/y கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். அகெயின் என்ன பண்ணலாம், 2 5ஆல் அடிக்கலாம். 2 5s are 10, 7 5s are 35. அவ்வளோதான். 7/6. ஓகேவா? 7/6 கிடைக்குது. அப்போ எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7/6y. இப்போ ஒய்யெல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. ஸோ 7/6y மைனஸ் ஒய், இதை கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும், 1/6y வருமா, 1/6y. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/6yனா x/y-ஓட ரேஷியோ என்னது, 1/6. அப்போ என்ன அர்த்தம், 1/6 என்பதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணணும், அதே மாதிரி அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணாலே இதுக்கு ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இனி என் 5 டசன் முட்டைகளை வாங்கினான். ஒரு டசனுக்கு 12 அப்படின்னா 12, 5 டசனுக்கு 5 12 60 முட்டை இருக்கும். அதில் 10 முட்டைகள் கெட்டு விட்டது. அப்போ 60ல் 10 கெட்டு போச்சுன்னா மிச்சம் 50 நல்ல முட்டை, 10 கெட்ட முட்டை. நல்ல முட்டைகளின் சதவீதம், நல்ல முட்டையோட சதவீதம்னு கேட்டிருக்காங்க. 50 வந்து நல்ல முட்டை, எவ்வளோதுல, 60ல் 50 நல்ல முட்டை அப்படின்னா அதோட பர்சன்டேஜ். அவ்வளோதான், இவ்வளோ தான். இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். 0 0 கேன்சல். வேறு எதாவது அடிக்க முடியுமா, அடிக்கலாம். 3 2s are 6, 5 2s are 10, 50. அடுத்து 3 வந்து அடிக்க முடியாது. ஸோ அப்போ 5 25, 250 வருதா, /3 போடுங்க. 8 3 24, மிச்சம் 10, 10னா 3 9, அகெயின் பாயிண்ட் வச்சு 3 3 வரும். ஸோ அப்போ 83.33%. அவ்வளோதான்.
ஸோ ஆன்சர் இங்கே கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1.25% என்பதின் தசம எண் காண்க. அதோட டெசிமல் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1.25% எப்படி மாற்றலாம்? முதல் 1.25 வந்து 1.25 டிவைடட் பை 100ன்னு போடலாமா? ஏன்னா இங்கே 2 ஸ்தானம் புள்ளி வச்சுக்கனால டிவிஷனில் 100 போடும். இங்கே ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. பர்சன்டேஜ்னா அகெயின் இதோட இன்னொரு ஒரு 100 வரும். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்? கீழே 4 0 இருக்குன்னா மேலே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாமா? அப்போ 0.0125 கிடைக்குமா ஆன்சர்? ஸோ ஆன்சர் இதுதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும்? ஸோ தேயிலையோட விலை ஸ்டார்டிங்கில் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 100 ரூபான்னு இருக்குன்னு வைங்க. என்ன டீயோட விலை, டீன்னு எழுதிக்கலாம், 100 ரூபான்னு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ இதோட நியூ ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஓல்டு ப்ரைஸ் வந்து 100 ரூபா. நியூ ப்ரைஸ் என்ன ஆகுது? 120 ரூபா. ஏன்னா 20% அதிகரிக்குதுன்னா 100ல் 20%ங்கிறது வந்து 20 ரூபா. அப்போ 120 ரூபான்னு ஆயிடுச்சு. இப்போ அந்த டிக்ரீசிங் பர்சன்டேஜ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ டிக்ரீசிங் பர்சன்டேஜ் வேணும்னா என்ன பண்ணணும்? நியூ ப்ரைஸ் மைனஸ் ஓல்டு ப்ரைஸ் டிவைடட் பை நியூ ப்ரைஸ் இன்ட்டு 100. இதான் ஃபார்முலா. அப்போது நியூ ப்ரைஸ் என்ன? 120 மைனஸ் ஓல்டு ப்ரைஸ் 100 டிவைடட் பைல என்ன வருது? 120 இன்ட்டு 100. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். 120ல் 100 போச்சுன்னா 20 டிவைடட் பை 120 இன்ட்டு 100. ஸோ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 1 2 10 கிடைக்குமா? 6 2 12 திருப்பி 3 2 6 5 2 10. ஸோ 50 டிவைடட் பை 3 கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மிக்சடு ஃப்ராக்ஷனில் 50 டிவைடட் பை 3 எதுக்கு வரும்? இதுக்கு தான். ஏன்னா 16 3 48, 48 ப்ளஸ் 2 வந்து 50 டிவைடட் பை 3 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 576 மதிப்பெண்ணா அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன? சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 80% வேல்யூங்கிறது 576 அப்படின்னா 100% எவ்வளோ? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 80%லாம் விட்டுருங்க. ஏன்னா மல்டிபிகேஷன் இதை ஈக்குவல் பண்ணும்போது பர்சன்டேஜ்லாம் கேன்சல் ஆயிடும். ஸோ அதனால 80 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 576 இன்ட்டு 100. இப்போ எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 576 இன்ட்டு 100 டிவைடட் பை 80. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 0 இதை அடிக்கலாம். 1 8 8 40 6 48 7 54 54 போச்சுன்னா மிச்சம் 36 வரும். 36 வராது இதில். ஸோ 2 டைம்ஸ் அடிப்போம். 4 2s are 8 5 2s are 10. அகெயின் இது 4ஆல் அடிக்கலாமா? 1 4s are 4 1 4s are 4 மிச்சம் 4 16 4 16. இப்போ 144 இன்ட்டு 5 போட்டோம்னா 5 20க்கு 0 மிச்சம் 2 20 22க்கு 2 மிச்சம் இங்கே 2 1 5 5 720 ஆன்சர். ஆன்சர் வந்து 720. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்து சிம்பிளான சம்மு. 80%ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா 100%ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிராஸ் மல்டிபிகேஷன் போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ இந்த இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது பர்சன்டேஜில். அது முடித்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட எல்லா டைப் ஆஃப் பர்சன்டேஜ் சம்முமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் அந்த வீடியோவோட கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.